தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மிகப்பெரிய அரசியல் ஸ்டேட்மெண்ட் அல்லது அரசியல் உரை ஒன்றை நிகழ்த்தப் போவதாக அரசியல் வட்டார தகவல் தெரிவித்துள்ளது. முக்கியமாக சில அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்து விஜய் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் அரசியல் ஸ்டைலை பின்பற்ற துடிக்கும் நடிகர் விஜய் வாழ்த்துக்களை மட்டும் தினம் தினம் சொல்லி விமர்சனங்களில் சிக்கினார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அரசியல் அதிகம் பேச வேண்டும், வாழ்த்துக்களை மட்டுமே சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். விஜயின் அரசியல் நிலைப்பாடு என்ன என்று மக்கள் கேட்கிறார்கள். பவன் கல்யாண் தைரியமாக அந்த மாநில முதல்வரை எதிர்த்தார். ஆனால் விஜய் வெறும் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நேரடியாக ஒருவர் முதல்வராக முடியாது. மக்களிடம் தன்னுடைய அரசியல் எது என்று சொல்ல வேண்டும். இன்னும் 2 வருடம் கூட இல்லாத நிலையில் விஜய் இப்போதே இதுக்கெல்லாம் பேசினால்தான் முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் பற்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கருத்து தெரிவித்தார். நேரடியாக சென்று உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். உடல்நலம் குன்றியவர்களுக்கு மருத்துவமனையில் சென்று ஆறுதல் வார்த்தையை கூறினார். இனிமேலாவது தமிழக அரசு இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று கடுமையான விமர்சனம் செய்தார் விஜய். முதல் முறையாக வாழ்த்து சொல்வதை விட்டுவிட்டு கோபமாக தனது கருத்தை தெரிவித்தார் விஜய். இதுபோக விரைவில் நடிகர் விஜய் மிக பெரிய அரசியல் ஸ்டேட்மெண்ட் அல்லது அரசியல் உரை ஒன்றை நிகழ்த்தப் போவதாக அரசியல் வட்டாரம் தெரிவிக்கிறது. அதன்படி அரசியல் ரீதியான முக்கிய கருத்து ஒன்றை கோட் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேச இருக்கிறார். அதில் குட்டி கதை மூலம் அரசியல் கருத்தை சொல்ல திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு தன்னை சுற்றி நடக்கும் சில சர்ச்சைகளுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடிய விரைவில் கோட் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜய் தனது கருத்தை தெரிவிப்பார் என்று ரசிகர்களும் பொதுமக்களும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.